கேட் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து 2021 கேட்ட ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் 1 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் 2 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the ratio of boys to girls in a class is 7:3. ஸோ பாய்ஸை பின்னு வச்சுக்கலாம், கேர்ள்ஸை ஜின்னு வச்சுக்கலாம். ஸோ ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் 7:3. ஸோ அப்போ ஒரு கிளாஸில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ எஸ்ஸை வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாமே. ஸோ பாய்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் பாய்ஸ். ஸோ கேர்ள்ஸுக்கு பதிலாக எஸ் மைனஸ் பி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு 7/3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 3b ஈக்குவல் டு 7 இன்டூ எஸ் மைனஸ் பி. 3b ஈக்குவல் டு 7s minus 7b. So 3b plus 7b equal to 7s. So 10b equal to 7s. So boys எவ்வளோ இருப்பாங்கன்னா 7s/10. ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஆப்ஷன்ஸில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அக்செப்டபிள் நம்பர் என்னவா இருக்கும்ன்ட்டு. ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 7 இன்டூ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பை 10. எப்படியும் இந்த நம்பர் வந்து ஒரு ஹோல் நம்பராக தான் இருக்கும்ல, பிகாஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியும் ஒரு இன்டிஜர். அப்படின்னா ஹியர் டிவைடட் பை 10 போட்டிருக்காங்க, 7s/10. ஸோ கண்டிப்பாக இது வந்து டிவிசிபிள் பை 10ஆக தான் இருக்கும். ஏன்னா டிவிசிபிள் பை 10ஆக இருந்தால் தான் இந்த நம்பர் வந்து ஒரு இன்டிஜராக இருக்கும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இன்டிஜர் தானே. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் டிவிசிபிள் பை 10ன்னு பார்க்குறப்போ அந்த தேர்ட் ஆப்ஷன் தான் வருது. ஸோ இதுதான் ஒரு அக்செப்டபிள் வேல்யூவாக இருக்கும். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, a polygon is convex if for every pair of points in the polygon the line segment lies completely inside or on the polygon. So polygon na என்னன்னு தெரியும்ல, a shape with 4, 5 or more sides. ஓகே, அண்ட் கான்வெக்ஸ் கான்கேவ்ன்ற ரெண்டு ஸ்டஃப் இருக்குது தெரியும்ல. ஸோ இது வந்து கான்கேவ், இது வந்து கான்வெக்ஸ், அந்த மாதிரி வரும். ஸோ இந்த இதில் ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக எடுத்து பார்த்துக்கலாமா? ஸோ இங்கே 2 பாயிண்ட்ஸ் இருக்க சொல்கிறாங்க, PQ. அப்போ இந்த லைன் ஜாயினிங் த PQ இட் ஷுட் லை கம்ப்ளீட்லி இன்சைட் ஆர் ஆன் தி பாலிகான். இது வந்து ஆன் தி பாலிகான் இருக்கு. ஓகே, இந்த சைடுக்கு ஓகே. இங்கே நெக்ஸ்ட் வந்து P and Q இங்கே எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ இந்த லைன் ஜாயினிங் த PQ இது வந்து இட் லைஸ் அவுட் சைட் த பாலிகான். ஸோ அப்போ கண்டிஷன் வந்து ராங். அப்போ இது வந்து கான்வெக்ஸ் பாலிகான் கிடையாது. அதுதானே கேட்டிருக்காங்க, கான்வெக்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ கான்வெக்ஸ் பாலிகான். இதுதான் ரைட் ஆப்ஷன். ஸோ மற்ற இதுலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயும், ஸோ இஃப் யூ டேக் 2 points P and Q, the line joining PQ is on the polygon. So இந்த ரெண்டு எது எடுத்தாலும் the line joining the edge is inside the on the polygon. So, same for this also, this side also. இது மட்டும் தான் ராங்காக இருக்கு, இது எல்லாமே கரெக்ட். Okay, next question. So fourth question, Gauri said she can play the keyboard dash her sister. ரொம்ப சிம்பிள் தானே, as well as her sister. நான் கௌரி அண்ட் சிஸ்டர் 2 பேருக்குமே கீபோர்டு விளையாட தெரியும். ஸோ கலெக்டிவாக யூஸ் பண்ணுறப்ப ஆஸ் வெல் அஸ் தானே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் டு சர்ஜரி அஸ் ரைட்டர் இஸ் டு டேஷ். ஸோ இங்கே எப்படி பார்த்துருக்கு, யூஸ்வலாக இதில் எப்படி பேட்டர்ன் தெரியுதுன்னா, இது சர்ஜரி வந்து ஆக்ஷன் இல்லைன்னா அவங்களோட ஜாப் மாதிரி தெரியுது. ஸோ இங்கே வந்து அந்த பர்சன் யார் அதை பண்ணுறாங்க அப்படி இருக்கு. சர்ஜரி பண்ணுறது யார்? டாக்டர். ஸோ டாக்டர் இஸ் டு சர்ஜரி. அண்ட் ரைட்டர் வந்து இவர் ஒரு பர்சன், அவங்க டு ரைட்டிங் புக்ஸ். ஸோ டாக்டர் இஸ் டு சர்ஜரி அஸ் ரைட்டர் இஸ் டு புக். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஜென்ரல் ஆப்டிடியூடில். பாய்.